வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டு வருவதாகவும், அதே போல இது திரிகோணமலைக்கு சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல நாகப்பட்டினத்திற்கு 470 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 580 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து இன்று புயலாக மாற வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதன் பிறகு தொடர்ந்து 2 நாட்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக தமிழக கடற்கரை இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவித்திருந்தார்கள். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் தான் இந்த புயல் உருவான பிறகு பாதிப்பு என்பது இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல காரைக்காலை பொறுத்தவரையிலும் அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஓரிரு மாவட்டங்களில் குறிப்பாக கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓரிரு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சாவூர், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளுக்கு என்பது செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரையிலுமே வலு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று அது புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறது. இந்த புயலாக மாறிய பிறகு அது இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.